விசைப்படகு, சைனா என்ஜின், சுருக்குமடி வலை ஆகியவைதான் தங்களின் தொழில் முடங்குவதற்கு காரணம் என நாட்டு படகு மீனவர்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். கடலையே நம்பியிருக்கும் எளியவர்களின் பிழைப்புக்கு வேறு என்ன வழி என்கின்றனர் நாட்டுப்படகு மீனவர்கள். கண்டம் விட்டு கண்டம் தாண்டினால்தான் மறுகரை என விரிந்து கிடக்கிறது வங்காள விரிகுடா கடல். புயல், மழை, காற்று என அடுக்கடுக்கான இயற்கை பேரிடர் ஒருபுறம், எரிபொருள் பற்றாக்குறை, பக்கத்து நாட்டினரின் சிறைப்பிடிப்பு என பல்வேறு கட்டுப்பாடுகள் மறுபுறம். இந்த சிக்கல்களுக்கு நடுவே கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றால் அங்கு மீன் இல்லாமல் வெறுங்கையோடு திரும்புகிறோம் என்கின்றனர் நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுகாவை சேர்ந்த நாட்டுப்படகு மீனவர்கள். ஆறுகாட்டுத்துறை, வெள்ளப்பள்ளம், புஷ்பவனம் உள்ளிட்ட கிராமங்களை சேர்ந்த மீனவர்கள் நாட்டுப்படகு மற்றும் பாரம்பரிய வலைகளை நம்பியே சிறு தொழில் செய்து வருகின்றனர். ஆனால் சுருக்குமடி வலையை பயன்படுத்தும் விசைப்படகு மீனவர்களின் அதிவேக இழுவையால் அனைத்து வகை மீன்களையும் வாரி சுருட்டி சென்று விடுகின்றனர் என வேதனை தெரிவிக்கின்றனர். நாகை மாவட்டத்தில் உள்ள மீனவர்கள் எல்லாம் விசைப்படகு எல்லாருமே சைனா இன்ஜினை வச்சுக்கிட்டு கடல்ல வாரத்துல 7 நாளுமே இழுக்கிறாங்க. இதுக்கு மாவட்ட நிர்வாகம் கண்டுக்க மாட்டுது. அதனால சிறு தொழில் பண்றவங்க மிகவும் பாதிக்கப்படுறாங்க. இதை நாங்க அரசாங்கம் உடனே தலையிட்டு இந்த மாவட்டத்துல மட்டும் குறிப்பிட்ட பகுதியில ரால் நட்டு இழுக்கணும், குறிப்பிட்ட பகுதியில வலை போடணும் அப்படின்னு காலதாமதத்தை நிர்ணயம் பண்ணா மட்டும்தான் இந்த மீன் வளர்ச்சியை நம்ம அதிகப்படுத்தலாம். சிறு மீனவர்கள் வாழ்வாதாரமும் முன்னேற்றம் அடையும். பொதுவாகவே இந்த சுனாமிக்கு பிறகு மீன் வரத்துக்கு குறைஞ்சி போச்சு. இன்னும் பெரிய போட்டெல்லாம் இன்னும் பாடு இல்லாம போகாம கட்டி கிடக்கு, 5-6 நாளாக கட்டி கிடக்கு. கடலோட இயற்கைய மாற்றமா இருக்கு. வேலையாட்கள் ஊதியம், டீசல் செலவை ஈடு செய்யும் அளவுக்கு கூட மீன்கள் கிடைப்பதில்லை. இதனால் விசைப்படகு மீனவர்களை அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் மீன்பிடிக்க வைப்பதும் சுருக்குமடி வலை பயன்பாடு மீது நடவடிக்கை எடுப்பதும் தான் நாட்டுப்படகு மீனவர்களை காப்பாற்றும் என்கின்றனர். விரக்தியால் பலர் மீன்பிடிக்கவே செல்வதில்லை என்பதே வேதனைக்குரிய உண்மை. புதிய தலைமுறைக்காக வேதாரண்யம் செய்தியாளர் பக்ரிதாஸ்.